ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம், ஆனால் சிக்கன் இல்லாமல் 65 இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாதி அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சாலே போதும். அது போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதி விட்டு இந்த தண்ணியை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் போட்டுடலாம். பாருங்க, ஈரப்பதம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு எக்கை எடுத்துக்குங்க. அதில் நல்லா பீட் பண்ணிட்டு பாதி எக்கை மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1/2 hour அப்படியே கூட வைக்கலாம், இல்லைன்னா உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எப்படி சிக்கன் 65 வறுப்போமோ அதே மாதிரி இப்போ இந்த உருளைக்கிழங்கு 65 நம்ம போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கும். நம்மளுக்கு அதுக்குரிய மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணதால் நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம் தான் கொஞ்சமாக பூண்டும் கருவேப்பிலையும் தட்டி கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில். அப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான்வெஜ்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. 10 நிமிஷம் கூட தேவைப்படாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.